Jesus. Hallelujah. 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 We worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். Thank you, Jesus. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. ஓ, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மத்தில் இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி. துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். எல்ஷடாய், சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. கிருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கிருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாய், ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Come on church. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே. கையை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை. உம்மை வரவேற்கிறோம்ப்பா, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள். கையை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. கையை உயர்த்தி ஆராதனை பிரசனம் ஆண்டவரே இந்த காலை வேளையில இறங்கட்டும்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அளவில்லாமல் அனுபவிக்க உதவி செய்வீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் எங்கள் மத்தியில் செய்து கொண்டிருப்பதுக்காக நன்றி. உங்களை துதிக்கின்ற துதி எங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும், எங்கள் நாவில் இருக்கட்டும். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உண்மை நாங்கள் துதித்து ஆண்டவரே நீ செய்த நன்மை நினைத்து நாங்கள் பாட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், எண்ணி பார்த்தா எண்ணற்றவைகள். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்னை அவர் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். கண்மணி போல என்னை அவர் பாதுகாத்து நடத்தினார். ஆமென். அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நான் மறவாமல் அவரை துதிப்பேன், அவரை உயர்த்துவேன். சொல்லி பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. கைகளை தட்டி பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. கையை தட்டி சொல்வோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். கையை தட்டி மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. கையை தட்டி மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன்
துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் பைங்கற்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பைங்கற்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. சொல்லுவோம், மறவேன் 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 நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபமெனக்கில்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபமெனக்கில்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவே கர்த்தரின் ஆசீர்வாதமே. கையை தட்டி சொல்லுவோம், கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன். கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். வெளிப்படுத்தல் வசனம் சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் சபைக்கு தருகிற வார்த்தை, let us all turn our Bibles to the book of Psalms 137 verse 1 through 3. இன்றைக்கு சபைக்கு தேவன் தருகிற வசனம் சங்கீதம் 137 1 3 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கலாமா? சங்கீதம் 137 1 3 வசனங்கள். Let us all read it together. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வெரி குட். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காரலாமா? இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நான் தேவனை துதிப்பதை எதுவும் தடை செய்ய முடியாது. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் தேவனை துதிப்பதை
nothing can stop my praise. Hallelujah. Or nothing is going to take my song, whatever. Hallelujah. நான் தேவனை துதிக்கிறது எதுவும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கிற முடியாது, தடுத்து விட முடியாது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இப்போ செய்தி கொடுக்குறேன். என்ன ஆமாம், இனி லேட்டாக வந்தால் அப்படி தான். ரொம்ப என்ன சொல்கிறது, தேவனுடைய சமூகம் மதிக்கப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ்ல வர்றவங்க வரட்டும். எப்போன்னா அப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? எங்கே சிறையிருப்பில் இருக்கிறாங்க? பாபிலோனில் சிறையிருப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிறைப்பிடிக்கப்பட்டு போனதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி பாட முடியும்? ஹல்லேலூயா. we are in exile, how can we sing? ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி பாடுறது? நாங்கள் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம், அந்நிய தேசத்தில் போய் உட்காந்துட்டு எங்கள் தேவனுடைய நாமத்தை நீ புகழ்ந்து பாடுன்னு சொல்லி அந்த ஊருக்கார் கேட்குறானோ. அந்த ஊருக்காரன் என்ன செய்கிறான்? தேவர் ஆஸ்கிங், பாடு பாடு. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், how can we sing? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ பாருங்க, அங்கே பார்க்கும்போது தேவனை பற்றி எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது? அந்த பாபிலோனில் இருக்கிறவங்களுக்கு இவங்களை எப்படி தெரிஞ்சிருக்குது? எங்க பாபிலோனில் இருக்கிறவங்களுக்கு இவங்களை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்குது? வாட் இஸ் தேர் ஐடென்டிட்டி அபவுட் இஸ்ரேல்? உங்க தேவனை நீங்க நல்லா துதிப்பீங்களே, ஐடென்டிட்டி என்னது? ஹல்லேலூயா. நீ நல்லா துதிக்கிற ஆளாச்சே, உன் கடவுளை நல்லா புகழுவியே, உன் கடவுளை நீ மகிமைப்படுத்துவே. வாட் இஸ் our ஐடென்டிட்டி? we praise God. hallelujah. we exalt the name of our Lord God. hallelujah. ஆமா, நம்மளுடைய அடையாளம் என்னது? நல்ல வாயை திறந்து சொல்லணும். நம்முடைய அடையாளம் என்னது? what is our sign and what is our identity? ஹல்லேலூயா. தேவனை துதிப்பது என் அடையாளம். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான், பாடு 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 பாடு, உன் கடவுளை பத்தி பாடு நீ அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றான், எப்படி நான் பாடுவேன்? ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை துதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். At any situation, nobody can stop my praise. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆமாங்க. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாவீது எப்பவுமே இந்த சங்கீதம் முழுவதிலும் பார்த்தீங்க சொன்னா ரொம்ப அருமையாய் வேதத்தில் சங்கீதத்தை எழுதின ஒரே மனுஷன் யாருன்னு சொன்னா சங்கீதக்காரர் தாவீது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யாரும் தேவனை பற்றி துதிப்பதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லல. பட் only one man, that is David. He wrote too many of psalms. Hallelujah. 150 psalms he has wrote. Hallelujah. ஆமாங்க, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை தேவனை துதிக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தேவனை துதிக்கிறாப்ல. ஹல்லேலூயா. நீங்க சங்கீதக்காரர் தாவீது எழுதின ஒவ்வொரு சங்கீதத்தினுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா இட் வில் பி வேரியேட்டட். ஒரு சங்கீதமும் வித்தியாசமா இருக்கும். வாசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? என்ன வேரியேஷன்ஸ்? நாங்கள் அப்படியே வாசிப்போம், முடிப்போம் பாஸ்டர், அது அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதத்தையும் துவங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், முடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. சில சங்கீதத்தை when you decide to write, நான் ஆரம்பத்தில் யூஸ் டு கம்ப்ளைண்ட், நான் ஆரம்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் while he is finishing the psalm, அவர் என்ன செய்வார்னா praise God. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஆரம்பித்தாலும் முடிக்கும் போது கர்த்தரை துதியோட முடிப்பார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, ஐயோ என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நான் பரிசுத்தம் இல்லையே, நான் சுத்தம் இல்லையே அப்படி நான் யூஸ் டு ரைட். ஹல்லேலூயா. ஆனால் முடிக்கும் போது எப்படி யார் முடிப்பார்னா, யூ வில் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் ஒவ்வொரு சங்கீதத்தையும் இன் டிஃபரண்ட் மேனர் he wrote it. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆமாங்க, ஒவ்வொரு சங்கீதத்தையும் பாருங்க. இவங்க சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க நான் எப்படி துதிப்பேன்னு. ஆனா at any situation David praise God. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தேவனை துதித்தார். நல்லா ஆமென் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில சமயங்களில் தேவனை கேள்வி கேட்கறது மாதிரி இருக்கும், ஆனால் முடிக்கிறத பார்த்து பாருங்களேன் எப்படி இருக்கும்னா, தேவனை துதித்தே அவர் முடிப்பார். நல்லா கையை தட்டினா கையை நல்லா தட்டணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. If you turn our Bible to Psalms 22 verse 1 through 3, எல்லாரும் எடுத்துக்கங்களா. சங்கீதம் 22ல் 1-3 வசனங்கள். Come on, make it fast. அங்கே வாசியா எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறான்னு பார்க்கலாமா? டேவிட், என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறார். எனக்கு ஏன்பா கை விட்டுட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்
ஏன்பா நீங்கள் தூரமாக போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுறேன், எனக்கு பதிலுக்கு யாருமே இல்லை, உத்தரவு கொடு. இரவில் கூப்பிடுறேன், எனக்கு ஒரே கப்சுப்புன்னு இருக்குது, அமைதலாக இருக்குது. ஆமாம், இப்படிலாம் எழுதிட்டு 3வது வசனம் எழுதுறாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசமாக இருக்கிற தேவர் பரிசுத்த. அல்லேலூயா. எப்படி என்ன ஆரம்பிச்சாலும் சரிங்க, அட் த எண்ட் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தேவனை நான் துதிப்பேன், அவரை துதிப்பேன், இஸ்ரவேலின் பரிசுத்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. At any situation we have to praise him. Hallelujah. Don't stop your praise. Hallelujah. Let us all exalt him. Hallelujah. At any time we have to praise him. Hallelujah. நல்ல தேவனை துதிக்கணும். அதுக்கு தான் தேவன் இந்த ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்களேன், நீங்க சங்கீதம் 42:11 Psalms 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். ஆரம்பிக்கும் போது பயங்கரமா எழுதுறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற. ஆரம்பிக்கும் போது இப்படி எழுதுறாரு, ஏன் எனக்குள் தியங்குகிறாயின்றாரு. தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்தில் ரட்சிப்பும் ஆமா என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் சொல்லுங்க, நான் இன்னும் சத்தமா சொல்லுங்க, எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் இன்னும் சொல்லுங்க, நான் இன்னும் அல்லேலூயா. பிரச்சனை எப்படி ஒன்றா இருக்கட்டும், நான் என் ஆத்துமா நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, எது இருந்தாலும் நான் இன்னும் என் கர்த்தரை, நல்லா சத்தமா சொல்லுங்க, எது இருந்தாலும் நான் இன்னும் என் கர்த்தரை சொல்லுங்க, எது இருந்தாலும் என் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எங்கே வேடிக்கை பார்க்க கூடாதுமா, முக்காடு நல்லா கட்டியிருக்கிற. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகளாம் ஏன் பின்னாடி உட்காருறீங்க, முன்னாடி வந்துடணும். கமான் கம் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த சிச்சுவேஷன். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன சொல்லிச்சு, நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், நான் எப்படி போய் ஆண்டவரை புகழுவேன், ஆனால் என்னுடைய ஐடென்டிட்டியே என்னது தான் துதிக்கிறது தாங்க. பிரச்சனை வந்தால் துதிக்கூடாதா? அவர் சொல்ற, ஏன் கலங்குற, ஏன் தியங்குற, நான் இன்னும் என் கர்த்தரை துதிப்பேன். நல்லா சத்தமாக சொல்லணும், நான் இன்னும் என் கர்த்தரை. ஜோயல் சொல்லு, கன்னத்தில் கை வைக்கிறிய, நல்லா சொல்லு, என் கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன். அல்லேலூயா. என் கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, என் கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன், என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஓயாமல் பாடுவேன். அல்லேலூயா. காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென் சொல்லி ஆண்டவர் நல்ல புகழ போகிறோம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். கையை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். Glory be to God. Amen. 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 Jesus. Hallelujah. Yes, come on. Hallelujah. Glory be to God. Amen. ஓயாமல் துதிப்பேன், காலமெல்லாம் பாடுவேன், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்பேன், காலமெல்லாம் பாடுவேன், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 சொல்லுங்களேன். ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்பு, காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. Come on. ஓயாமல் துதி. Yes. காலமெல்லாம். Hallelujah. எல்லா நேரமும் ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா
Praise the Lord. ஆமா, எப்படி ஐயோ வாரம் முழுசும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கலாங்க. அல்லேலூயா. ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறது எதுவும் நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. போராடிட்டு வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம். There may be sickness, there may be troubles in last week, but even though I will praise my God. Hallelujah. At what situation, whatever may be the situation, I will praise my God. Hallelujah. ஆமா, nothing will stop my praise. Hallelujah. என் துதியை எதுவும் நிறுத்த முடியாதுங்க. நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுறார் 150வது சங்கீதம். எல்லாரும் எடுங்களேன். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம். லேட்டா வந்தா அவ்வளவுதான், இனிமேல் இப்படி தான் நடக்கும். இது மெசேஜ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வரணும். 7 மணி ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். 1லிருந்து 6 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். சாம்ஸ் 151லிருந்து 6 வரைக்கும் வாச்சா அங்க சொல்ல அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், ஆமா, சர்ச்சில் என்ன செய்யணுமா? அவரை என்ன செய்யணுமா? சபையில் அவரை துதிக்கணுமா? அல்லேலூயா. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை என்ன செய்யுங்க? அல்லேலூயா. ஆமா, வானத்தை பார்த்தா, அந்த ஆகாய விரிவை பார்த்தா எப்படி இருக்குதா? பிரம்மாண்டமா இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு மகிமை. அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர். நல்ல சத்தமா சொல்லு தம்பி, என் தேவன் எவ்வளவு பெரியவர். பக்கத்து வீட்டில இருந்து வர்ற டைம் என்னப்பா உனக்கு? அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை, அவருடைய சக்தி அவ்வளவு பெருசு இல்ல? எதுக்காக நான் அவரை துதிக்கணும்? சர்ச்சுக்குள்ள வந்து அவருடைய சக்தி அவ்வளவு பெருசாம். சொல்லுங்க, அவருடைய மகத்துவம் அவ்வளவு பெருசாம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்குனாரே. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோட. சொல்லுங்க ஹல்லேலூயா. Psalms 150 verse 3ல சொல்றது, எக்கால துணியோட. சத்தம் எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்களேன் தம்பி. வாலிப பசங்களை நான் இன்னைக்கு கதற விட போறேன். ஆமா, சத்தமா பேச சொல்லுங்க. எப்படி சத்தமா சொல்றேன்? வாயை திறந்து எப்படி பேசணும்? வீட்டில் என்ன இப்படியா பேசுறீங்க? உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டா எப்படி பேசுவீங்க வீட்டில்? அல்லேலூயா. வீட்டில் அப்படியே கத்துறது, ஏமா அப்படின்னு. இங்கே வந்து பூனை மாதிரி சொல்லி எப்படி ஆண்டவர் துதிக்கணுமா? ஏக்கால தொனியோட அவரை துதியுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள. அடுத்தது துதிக்கும் போது எப்படி துதிக்கணுமா? ஆமாம், நல்லா கையை தட்டணும். ஜாஸ்மின் சும்மா அப்படியே அம்மா பக்கத்தில் கொஞ்சம் பாவலெல்லாம் பண்ணக்கூடாது. கையை தட்டினா நல்லா தட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டர் நல்ல கரத்தை தந்திருக்கிறார். நல்லா ஆமே சொல்லுங்களா? பிரைஸ்ல என்னம்மா டயர்டாக சாஞ்சிட்டே இப்போவே? பிரைஸ்ல கையை தட்டணும். ஆண்டவருக்கு அவ்வளவு மகிமையா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், எப்படி நான் துதிப்பேன்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு. தாவீது சொல்றாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி. எதுவும் என் துதியை நிறுத்தி விட முடியாது. இவங்க சொல்றாங்க நான் எப்படி கர்த்தரை துதிப்பேன்றாம. ஆனா தாவீது சொல்ற, நான் கைத்தாளத்தோடு துதிப்பேன், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவரும் துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஒரு ஆராதனை வீரர். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரால் தேவனை துதிக்காம இருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. he could not stop praising God. அல்லேலூயா. ஆமா, அவரால் தேவனை துதிக்காம இருக்கவே முடியாதுங்க. அவர் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. 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 தாவீதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது பாஸ்டர், அதனால எப்பவுமே தாவீது துதித்து இருப்பார் இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. Psalms 34 verse 1. கர்த்தரை நான், சொல்லுங்க, கர்த்தரை நான் எப்பவுமே, என்ன, எனக்கு எதாவது நல்லது நடந்தா துதிப்பேன், எங்க வீட்டுக்கு பணம் வந்துருச்சுன்னா துதிப்பேன், எனக்கு கூரை வந்துருச்சுன்னா துதிப்பேன் இல்ல, எக்காலத்திலும் என் தேவனை நான் துதிப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் துதிப்பேன், என்ன வேதனை வந்தாலும் துதிப்பேன், என்ன வியாதி வந்தாலும் துதிப்பேன், என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் துதிப்பேன், என்ன கண்ணீர் வந்தாலும் துதிப்பேன், என்ன காரியம் வந்தாலும் I will praise my God. Hallelujah. நல்லா ஆமென் சொல்லுங்களேன் தம்பி. நல்லா சொல்லு தம்பி. என் கர்த்தரை நான் துதிப்பேன். சொல்லுங்க, என் கர்த்தரை நான் துதிப்பேன், என் கர்த்தரை துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவுல, என் நாக்கு நுனியில, என் ஜீவியத்துல கலந்து போன ஒன்றா எப்பொழுதும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ கையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு நான் எப்படி துதிப்பேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி ஆராதனைலாம் போட்டேன், அப்புறம் வேணா போய் மெசேஜ் கேட்டுட்டு போயிடலாம் இல்ல. அல்லேலூயா. என் கர்த்தரை நான் துதிப்பேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது அல்லேலூயா எப்பவுமே துதிச்சாருன்னா பிரச்சனை இல்லாம இல்லைங்க, பிரச்சனை இருந்த போதுதான் தாவீது தேவனை துதித்தார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எப்ப தேவனை துதிச்சாப்ல? பிரச்சனை அதிகமா இருக்கும் போது தான் தாவீது என்ன செய்யற? தேவனை சொல்லுங்க. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்?
நல்லா சத்தமா சொல்லுமா. பிரச்சனை இருந்தால் என்ன செய்யணும்? தேவனை நல்லா துதிக்கணும். அப்படியே வீட்டுக்குள்ளே மசன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு உட்காந்து ஃபேமிலி ப்ரேயர்னு உட்காந்து பாட்டை எடுத்துட்டு நீ பாடு, நீ பாடு, நீ பாடு. வர்றது மாண்டே உடச்சலாமான்னு வருது. நீ பாடு. ஏன் உன் வாயில் நான் என்ன இருக்குது? மற்ற நேரம் வாய் கிளியிருது இல்லை, பாடுனாமா. இப்போ கூட பாருங்களேன், சர்ச்சில் பார்க்கும்போது நானும் பார்ப்பேன், இந்த வாய் இவ்வளோ திறந்த பெரிய விஷயமா. மற்ற நேரம் அந்த வாய் கிளியும் பாருங்க, அங்கேருந்து அந்த வரைக்கும். பாடுனா இப்படி மீன் வாய் மாதிரி, சண்டை போடனா முதல்ல வாய் மாதிரி. அந்த வாய் எங்கிருந்து தான் அவ்வளோ பெருசு திறக்கும்போது தெரியல அப்போ. ஆனால் ஆராதனைக்கு வரும்போது பாருங்களேன், என்ன ஏமாத்துற? நல்லா துதிக்கணும் வாயை திறந்து. நல்லா ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய தேவனை வேதனையின் மத்தியில் தேவனை துதித்தார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனை துதிக்கணுங்க. அப்படி இடிஞ்சு போய் உட்காந்து சர்ச்சுக்கு அந்த இப்படி ஒரு மாதிரி எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே என்ன ஆவியோ. அல்லேலூயா. வந்தாலே கையை தட்டி நல்லா ஆராதிச்சு அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே இருக்கிற பாருங்க, அதான் அந்த ஒரு வாரம் வண்டி ஓடுறதே. அல்லேலூயா. வர்றதே ஆராதனைலாம் முடிஞ்சு அந்த செய்தியை நம்ம கொஞ்சம் கேட்டு போகலாம். எதுக்கோ பிறந்துட்டேன், கிறிஸ்டினாக பிறந்துட்டேன், தவறி போய் பிறந்துட்டேன், அதுவும் தவறி போய் சர்ச்சுக்கு வரன்ற மாதிரி வந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எழுப்புனாலே சனியை ஏன் எழுப்புற? கொஞ்ச நேரம் தூங்குறேன், சண்டே தானே, இப்போ தானே 2 பாட்டு பாடியிருப்பான் அந்த ஆள். அப்போ அது மாதிரி தான் இருப்போம். லைஃப் அப்படி தான் ஓடும். அல்லேலூயா. அப்போது துதியின் வல்லமை பெருசு. நல்லா சொல்லுங்க, துதியின் வல்லமை பெரியது. அதை புரிந்து கொண்டவர்கள் தேவனை துதிக்காம இருக்கவே மாட்டாங்க. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்ப யார் தேவனை துதிக்க வேண்டும்? எஸ், கம் ஆன். Who has to praise God? Who has to praise God? அல்லேலூயா. இருக்குதா சுவாசம்? இல்லை, நிறைய பேருக்கு இருந்த மாதிரி தெரியல. இருக்குதா சுவாசம்? சுவாசம் இருக்கிற எல்லாரும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அங்கே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்குது? கையை நல்லா தட்டணும். அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க, இந்த ஜீவனை தந்தார்ல. அல்லேலூயா. ஆமாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் நான் தேவனை துதிக்க வேண்டும்? துதிப்பது முக்கியம். என்னவா? ஆமாம், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. யார் தேவனை துதிக்கணும்னு சொல்லிட்டீங்க, சுவாசம் உள்ள எல்லாம் தேவனை துதிக்கணும்னு. அல்லேலூயா. ஏன் தேவன் துதிப்பது முக்கியம்? Why is it important to praise God? Why is it important? Yes, why? ஏன் துதிப்பது முக்கியம்? Because he is worthy. அவர் ஒருவரே பாத்திரர். சத்தமா சொல்லுங்க, அவர் ஒருவரே பாத்திரர். அவர் ஒருவரே பாத்திரர். அவர் ஒருவரே பாத்திரர். அவர் ஒருவரே பாத்திரர். என்ன ஆசீர்வதிச்சார்னு வந்தது நான் துதி, அது வேஷம். எனக்கு கர்த்தர் நல்லது செஞ்சார்னு நீ ஆராதிச்சுன்னா அது வேஷம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சார் நீ ஆராதிச்சுன்னா அது வேஷம். அல்லேலூயா. எதுவும் இல்லாத போது ஆராதிக்கிறது தான் மகிமை. அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. எல்லாருமே அதுதான் நினைக்கிறாங்க. இது தந்த ஆராதிப்பேன், அது தந்த ஆராதிப்பேன், சுகமா இருந்த ஆராதிப்பேன், வீட்டில் இருந்த ஆராதிப்பேன், பணம் இருந்த ஆராதிப்பேன், பொருள் இருந்த ஆராதிப்பேன். அது ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. அது என் தேவையில்லை, நான் என்ன செய்யறேன்னா அப்படி நான் சொல்லுகிறேனே தவிர, எதுவும் இல்லாத போது மனசார ஒருத்தன் ஆராதிக்கிறான் பாருங்களேன், அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களே. பிரைஸ் தி லார்ட். ஆமா, சங்கீத புஸ்தகத்தில் 29வது சங்கீதம் 1-2 வசனங்கள். Psalms 29 verse 1 and 2. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. அல்லேலூயா. யாருக்கு செலுத்தணுமா எல்லாம்? For whom? All praise goes to God. Hallelujah. He is worthy. சொல்லுங்களா, யாருக்கு சொல்லுங்க தம்பி, யாருக்கு கர்த்தருக்கு. சொல்லுங்க தம்பி, யாருக்கு? சொல்லு, கர்த்தருக்கு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுப்பா. நீங்களும் அமைதியார். இவங்க சொல்லுவாங்க. 3 பேர் சொல்லுங்க. குத்தி விடுவேன். சத்தமா சொல்லு. நீங்க ஆடும்போது என்ன சத்தம் வரும்னு எனக்கு தெரியும். இப்போ முடிஞ்ச பிறகுங்க, சர்ச்சு முடிஞ்ச பிறகு இவங்க தான் இருப்பானுங்க. நல்ல பிள்ளைங்க, எதுவும் குறைலாம் சொல்லல. அப்போ கத்துவானுங்க பாருங்களேன், ஓய்னு ஓடுவானுங்க, எல்லாம் செய்வான். இப்போ பாருங்களேன், இந்த பூனையும் இது என்னெல்லாம் குடிக்கணும் எனக்கு தெரியும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
நீ என்ன வாய் திறக்க மாட்டியா? நீ வாய் திறக்கிற வரையும் நீ விடவே மாட்டேன். சொல்லு. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் துதியும் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்ப நான் தேவனுக்கு துதி செலுத்த நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்ல மாட்டீங்களே? நம்ம துதி செலுத்த என்ன செஞ்சிருக்கிறோம்? கடமைன்னா கடன். சொல்லுங்க, நான் தேவனை துதிக்க என்ன செய்யிட்டு இருக்கேன்? கடன் பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த கடன் இருக்குது? சொல்லுங்க. நல்லா உனக்கு இல்லையோ? சொல்லுங்க, நான் தேவனை துதிக்க கடன் பட்டிருக்கிறோன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல கையோத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் துதிப்பதை அடக்கி கொண்டாள். அல்லேலூயா. என் தேவனுடைய துதியை நான் திருடுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் துதியை அடக்கிட்டேன், நான் கையை கட்டிட்டேன், நான் வாயை திறக்கல, நான் பாடலைன்னா நான் என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதியை நான் திருடுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனுக்கு தர வேண்டிய துதியை திருடாதீங்க. அவரை நாம் துதிக்க வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாடலாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆரம்பத்தில் பாடின அந்த பாட்டு பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், glory to God. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படி பாடினோன்னா பக்கத்தில் பைபிள்லாம் கீழே வச்சிருங்க. என்ன? ஆமாம், ஏன்னா பைபிள் இருந்து நீங்கள் இதுதான் பிடிச்சிட்டே நிற்பீங்க. ஐயோன்னு சொல்லி அதை அப்படி பக்கத்தில் வைமா. அல்லேலூயா. கீழே போய் எங்கேயாவது போய் கையை தட்டி நல்லா பாடணும். எப்படி பாடணுமா? எக்கால சத்தம். சொல்லுங்க, எப்படி பாடணும்? எக்கால சத்தம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எப்படி கை தட்டணுமா? ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும். சும்மா சாணி தட்டக்கூடாது. நல்லா தட்டுங்க கையை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். Praise the Lord. Amen. செய்த நன்மைகள். இவ்வளவுதான் சத்தமா? எவ்வளவு நன்மை செஞ்சார்ல கடந்த நாள். உன் லைஃப்ல எவ்வளவு நன்மை நடந்திருக்குது நினைச்சு பாருங்க. எல்லாம் உண்மையான இருதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கு நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர். சத்தம் குறைவா இருக்குதே, கையை தட்ட மாட்டீங்களே. 3 பேர் மேல வா. Come on. தோன்றின நாள் முதல் மேல வாடா. என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே வா. உள்ளம் கைகளுக்கு மரியாதை. கையை தட்டி நல்லா பாடு. கை தட்டி பாடுங்க. பாடு, கை தட்டி. Come on. பாடணும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் மரியாதை கொடு. என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே பாடு. கண்மணி போல் என் கண்டு பாடு. கை தட்டி பாடு. கண்மணி எல்லாரையும் இழுப்பேன். பாடலனா எல்லாரையும் கூப்பிடுவேன். Come on. நல்ல கை தட்டி பாடணும். பாடு. மறவே நீ செய்த நன்மைகள். நல்ல கையை தட்டணும். துதிப்பேன் இதயத்தோடு. Come on. Yes. மறவே. இவ்வளவுதான் சத்தமா? நீ செய்த மைக்கேங்கப்பா. Yes. துதிப்பேன் இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பாடு. என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். பாடு. நான் சினிமா பாட சொல்றேன். அல்லேலூயா. நீங்க இறங்கவே கூடாது, இங்கே தான் நிக்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்ல கண்ட பாட்டு வச்சுக்கிறீங்க. தேவனை துதிக்கிற பாட்டு இருக்கா உன்ட்ட? உன் வீட்டுக்குள்ள அதானே ஓடுது. டிவியை திறந்தால அதானே பார்க்குற. ஸ்டேட்டஸே இன்னைக்கு அதானே உனக்கு. ஃபேஸ்புக்லையும் அதானே ஸ்டேட்டஸ். வச்சாலே அந்த பாட்டு இந்த பாட்டு பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குங்க. அந்த பாட்டை பார்க்கும் போதே துதிக்கணும்னு வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏய் இப்படி நெல்லுப்பா. இப்போ நான் சொன்னால் கீழ்ப்படியணும். பாஸ்டர் சொன்னார்னா நான் அப்படி தான் கீழ்ப்படிஞ்சேன் அன்னைக்கு. அதனால தான் இந்த மகிமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. விளையாடக்கூடாது. போய் நெல்லு. ஒழுங்கா நெல்லு. பிரைஸ் தி லார்ட். ஒழுங்கா நெல்லுமா. நான் உங்களை நிறைய ரெஸ்பெக்டோடு நடத்துகிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனை நல்லா துதிக்கணுங்க. நல்லா சொல்லுங்க, தேவனை நல்லா துதிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. எது வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும்? உயிருள்ள நாள் வரைக்குமா? அப்படியா? ஆனால் சங்கீதக்காரர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. இன்னும் சங்கீதம் 113:3. கமான். இப்போ அங்கே வசனம் போடும், அதை பாருங்கள் எல்லாரும்.
என்ன இப்படி தலை குஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது, அங்கே பார்க்கணும். வசனத்தை பாருங்க, கமான். அல்லேலூயா. சங்கீதம் 113:3. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்ன சொல்ல? சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் எது வரைக்குமா? சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அவரை எப்பவுமே என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா? மகளே சொல்லு, என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்கக்கூடாது. சொல்லு, என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே கர்த்தரை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நான் எப்படி கர்த்தரை ஆராதிப்பேன்ட்டாங்க இஸ்ரவேல் ஜனம். எனக்கு நான் தான் இப்போ சிறையிருப்பில் இருக்கிறேன்னு, நான் தான் பிரச்சனையில் இருக்கிறேன்னு, நான் தான் போய் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்னு, எப்படி என் தேவனை நான் துதிப்பேன்றான். ஆனால் அவன் பாபிலோன்காரன் கேட்குறான், நீ பாடுறா அவன் ஆண்டவரை பற்றி பாடு. அவன் கேட்க ஆசைப்பட்டாங்க, அவன் கேட்க ஆசைப்பட்டான். ஏன் தெரியுமா? என் அடையாளம் துதி, என் அடையாளம் துதிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உட்காந்து பாடுறதே வரமாட்டேங்குது. குடும்ப ஜெபத்தில் நீ பாடு என்ன பிரதர்ஸங்களை தள்ளி விட்டுறது, சிஸ்டர் கிட்ட பாடுறது. இந்த பசங்களா வாயை திறக்கிறதே இல்லை பாட்டு பாடுறதுக்கு. அந்த ஒரு சகோதரி வாயை திறந்து கத்தி பாடி கடைசியில் அது ஆமேன் ஜெபம் முடிச்சிருது வீட்டில். எல்லா வீட்டில் இருக்கிற சாபக்கேடு தான். ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்குதுங்க, கையை தட்டுறது இல்லை, பாட்டு பாடுறது இல்லை. ஆனால் சினிமா பாட்டு பாட சொல்லுங்க, பாடுதுங்களா இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் எத்தனை பேர் பாடுறாங்கன்னு. அதான் ஸ்டேட்டஸே கிழியுதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனை நல்லா துதிக்கணுங்க. அல்லேலூயா. அப்ப நான் தேவனை துதிக்க யார சொன்னீங்களே? கடன் பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனை துதிக்க. சொல்லுங்க, நான் தேவனை துதிக்க. இல்லையே, சத்தமா வரமாட்டேங்க. சொல்லுங்களா, நான் தேவனை துதிக்க. அல்லேலூயா. என்னை அவர் ரட்சித்து இருக்கிறாரு. கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நான் ஏன் பாஸ்டர் தேவனை துதிக்கணும்? என்னை ரட்சித்தார் பிரதர், என்னை ரட்சித்தார் பிரதர். அல்லேலூயா. நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் தேவனை துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னால் சுயமா என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. எனக்கு என்னை ரட்சித்துக்கிறதுக்கான பலன் என்கிட்ட இல்லை. ஆனால் என்னை ரட்சித்தார்ல நான் தேவனை துதித்தாக வேண்டும். நல்லா கையை தட்டணுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக என்னால் வாழ முடியலங்க. ஆனால் அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் பார்த்தீங்களா? அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இந்த பாவங்களை விட்டு என்ன வெளியில் வர்றதுக்கு பலம் தந்தார்ல, அதுக்கு துதிக்கணுமா இல்லையா? அன்னைக்கு நான் எவ்வளோ பலவீனமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. என்னை பரிசுத்தமாக வாழ்றதுக்கு உதவி செய்கிறாரு. சொல்லுடா மோசே, இல்லைன்னா இங்கே நிற்ப. அல்லேலூயா. சொல்லு, வாய தர. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை துதிக்க வச்சாரு. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. நல்லா சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. அல்லேலூயா. இந்த துதியை சொல்றதுக்கு நமக்கு 7 மணிக்கு வர முடியல. எவ்வளவு கேவலம் இல்ல? அல்லேலூயா. என் தேவனை துதிக்கிறதுக்கு எனக்கு நேரத்தோட வர முடியலையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை சுவாசிக்க வச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்போம்மா தம்பி யோசிச்சு பார்த்தியா? என்னமோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி இருக்குல்ல. யாரோ ஃபீஸ் கட்டுறாங்க, என்னமோ படிக்க வைக்கிறாங்க, சொத்தை போடுறாங்க, வளர்றோம், அவ்வளோதான். இல்லை, சுவாசம் மூச்சு விட வச்சார்ல உன்னை. மூச்சு திணறல் வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த சுவாசத்தை விட வச்சார்ல. நான் கடமைப்பட்டிருக்கிறேங்க என் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. என் ஆண்டவரை துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லா ஆமே சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உயிரோடு எழுப்புனாங்கன்னு தெரியாது. என்ன கர்த்தர் உயிரோடு இன்னைக்கு எழுப்பினார்ல, என்னைக்கு காலையில் எழுப்பினார்ல. என்ன நம்பிக்கையோட படுத்தோம். ஆனா கர்த்தர் எழுப்பி விட்டாரா இல்லையா? நான் என் தேவனை துதிக்க ஏன் எவ்வளவு ஸ்லாக்னஸா இருக்கணும்? அல்லேலூயா. தேவனை துதிக்கணும்னா பொறுமை. அப்பதான் வீட்டில் ரெடி ஆகுறது, அப்பதான் வீட்டில் உட்காந்து பொறுமையா ஆடிட்டு அசைஞ்சிட்டு வர்றது. அல்லேலூயா. என்னை எழுப்பினாரு. அப்போ ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? நான் ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஆமே சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, நமக்கு நல்ல கை கால்களை கொடுத்தாரா இல்லையா? நல்ல இதெல்லாம் யோசிங்க, காமன் திங். உனக்கு நல்ல கை காலை கொடுத்தாரா இல்லையா? God has given us good hand and legs. Hallelujah. பிரைஸ் தந்தாரா இல்லையா? நான் கடமைப்பட்டிருக்கிறேனா இல்லையா? ஐயா சாப்பிட முடியலையா? நிறைய பேரால சாப்பிட முடியல தெரியுமா? கை இருந்தாலும் விலங்கல்ல, யாரோ ஒருத்தர் ஊட்டி விட வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்ல. நான் கடமைப்பட்டிருக்கிறேனா இல்லையா? நல்லா சொல்லுப்ல, கடமைப்பட்டிருக்கிறியா இல்லையா? ஏதோ உட்காந்து ஆண்டவருக்கு போனா போதான ஆராதனை செய்யாத. என் ஆண்டவர் ஒருவரை பாத்துற. இன்னைக்கு நீ உயிர் வாழ்றது அவர் போட்ட பிச்சை. இன்னைக்கு உட்கார்ந்துருக்க பாரு, அவர் போட்ட பிச்சை.
இன்னைக்கு நீ அனுபவிக்கிற பாரு அவர் தந்த பிச்சை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவருக்கு ஒன்றும் நீ வந்து என்ன தூக்கி ஏதோ வாரி வழங்கிடல, ஆனா அவரை துதிக்கிறதுல நீ ஏன் அப்படி இருக்கிற? அல்லேலூயா, நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுவோம். ஓ ரஷஹதா நஹபா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நல்ல மனநிலையை தந்தார்ல, மனநிலை நல்லா இருக்குல்ல. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பைத்தியமா ரோட்ல சுத்துறாங்கல்ல, எத்தனை பேர் பைத்தியமா சுத்துறாங்கல்ல. அல்லேலூயா, எத்தனை பேர் வீட்டை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? எங்க போனாங்கன்னே தெரியல, மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சான். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் குளிச்சு ரொம்ப நாளாகி ரோட்ல பார்த்துருக்கிறீங்களா மனநலம் சரியில்லாம? ஆனா கர்த்தர் உனக்கும் எனக்கு எவ்வளவு நல்ல மனநிலைமையை தந்திருக்கிறார். துதிக்கிறதுக்கு உனக்கு எல்லாம் கஷ்டம் இல்லை, துதிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அல்லேலூயா, எவ்வளவு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்தார் அவர். அல்லேலூயா, ஆமாங்க, என் தேவன் மிகவும் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் கர்த்தர் இன்னைக்கு காலையில என்ன சபைக்கு வர வச்சாரு. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கிருபைங்க, எவ்வளோ பெரிய கிருபைங்க. இந்த வாரம் முடிச்ச வேலைக்கு போறேன்றியே, இந்த இடத்த விட்டுறிய. அல்லேலூயா, வேலை உனக்கு எவ்வளோ முக்கியம்னா என் தேவனை விட உனக்கு முக்கியம் என்னைக்கு ஆச்சோங்க? அன்னைக்கு நீ செத்துட்டயா, நீ செத்துட்டம்மா, நீ செத்துட்ட. அல்லேலூயா, என் தேவனை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அல்லேலூயா, நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நல்ல குடியிருக்க வீடு தந்தாரா? தந்தாரா இல்லையா? தந்தாரா இல்லையா? ஐயா நீ சாப்பிட்டியா இல்லையா? பட்னி போட்டாரா? நடு ரோட்ல நிக்க வச்சாரா? உனக்கு கூரை இல்லாம விட்டாரா? உனக்கு ட்ரெஸ் இல்லாம விட்டாரா? உனக்கு எந்த வேலை இல்லாம விட்டாரா? எது இல்லைனாலும் உன்னை சாப்பிட வச்சார்ல 3 வேளையும். எல்லாம் தந்தவரை வந்து ரொம்ப துச்சமா வர்றது, லேட்டா இன்னும் கையை தட்டுறது இல்லை, பாடுறது இல்லை, எதுவுமே இல்லாம ஆகிட்டே. எவ்வளோ நல்ல தெய்வம் ஐயா அவரு. அவர் துதிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அவர் புகழ்றதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? சொல்றான், எப்படி நான் துதிப்பேன்றாங்க இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன்ல உட்காந்து. ஆனா என் தேவனை நான் துதிப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனை நான் துதிப்பேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்க வச்சதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன் பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, கடந்த நாட்கள்ல பிசாசு உன்னையும் என்னையும் சாகடிக்க நினைச்சான் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறன்னா நீயும் நானும் கிடையாது, என் ஆண்டவர் என்ன அன்னைக்கு காப்பாத்தினார். பிசாசு உன்னை எங்கேயோ காலி பண்ண நினைச்சான் தெரியுமா? உன்னை ஆபத்து கொண்டு வந்தான் தெரியுமா? உனக்கு விபத்தை கொண்டு வந்தான் தெரியுமா? எத்தனை பில்லி சூனியம் வந்தது தெரியுமா? எத்தனை ஏவல் கட்டு தெரியுமா உனக்கு? எத்தனை பிசாசு போராட்டம் தெரியுமா? உன் வீட்டை காலி பண்ணணும் பிசாசு எவ்வளவு போராட்டம் தெரியுமா? உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, உன் குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாது. நீ ஓடுன ஓடுன ஓடுன, அது மட்டும் தான் நீ செஞ்ச. ஆனா என் தேவன் உன்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, அவர் காப்பாத்தலன்னா இன்னைக்கு நீயும் இல்லை நானும் கிடையாது, காப்பாற்றினா. அல்லேலூயா, நல்ல ஆமென் சொல்லுங்களேங்க. பிரைஸ்ல. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் என் சத்தத்தை உயர்த்தி என் தேவனை துதிக்கிறேன். என் ஆண்டவர் நல்லவர் ஐயா, என் இயேசு நல்லவர். அல்லேலூயா, சத்தத்தோடு ஏகால சத்தத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, சும்மா அப்படி மேலோட்டமா இல்லைங்க, சத்தமா உயர்த்தி. வெக்கப்படுறது இல்லை, ஆராதனைக்கு வந்துட்டு நல்ல தேவனை துதிக்க வேண்டும். சொல்லுங்க, நல்ல தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ரொம்ப பெரிய ஆயுதத்தை தேவன் கையில, தாவீது கையில கொடுத்திருந்தாருங்க. அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கொடுத்திருக்கிறார். மிக சிறந்த ஆயுதம், ரொம்ப பெரிய ஆயுதம், வல்லமையான ஆயுதம், மகிமையான ஆயுதம், எந்த துக்கத்தையும் கடந்து வரக்கூடிய ஆயுதம், எந்த போர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆயுதம், எந்த புயலையும் மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம். ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா, என்ன டைம் பாருங்களேன், எல்லாரும் வர்ற டைம் பாருங்க, நீங்களே பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் ரொம்ப வேதனைப்படுவாருங்க இந்த விஷயத்துல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். நமக்கு சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் தேவனே? அல்லேலூயா, துதி ரொம்ப முக்கியமானது. துதிக்கிறவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். துதிக்கிறவர்கள் சொல்லுங்க, துதிக்கிறவர்கள். Hallelujah, we are prophesying while we are praising God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்களேன், நான் துதிக்க துதிக்க என்ன செய்கிறேன்? சொல்லுங்க, துதிக்க துதிக்க துதிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுங்க, துதிக்க துதிக்க என்ன செய்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரச்சனை துயரம் எனக்கு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா, ஆனா துதிக்கிற மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். துதிக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்க, துதிக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இது எப்படி? நான் உங்களுக்கு சொல்றேன், வாயை திறந்த அவிசுவாசமா சொல்லாத. எப்ப வாயை திறந்தாலும் அழுகாச்சு. எப்ப பாரு வாயை திறந்தா அவிசுவாசம், நடக்காது, வராது, முடியாது, தெரியாது. ஐயோ, உன்னையெல்லாம் பார்த்தா அவருக்கு ரத்த கொதிப்பே வந்துருங்க.
நம்மளை பார்த்து அவருக்கு தான் ரத்த கொதிப்பு. எப்போ வாயை தந்தாலும் முடியாது, நடக்காது, சுகம் கிடைக்காது, முன்னேற மாட்டேன், நடக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசமான பாடல். அல்லேலூயா. ஏன்டா டல் ஆயிட்ட? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேட்குற பத்தியா, அப்படியே உன் மனசுல ஓடுது. அல்லேலூயா. நான் தாங்க அவனை கேட்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் பாஸ்டர் கிட்ட நான் எப்படிலாம் அடி வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? அங்கே ஒரு மாதம் ட்ரைனிங் அனுப்பிட்டா ஒரு நாள் தாங்குவானா தெரியல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் ஃபோன் பண்ணால் நான் பயப்படுறேன். அட்டென்ஷனில் எழுப்பி நின்று தான் பேச வேண்டியது இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் அப்படின்னாரு. அந்த ஹார்ட் அப்படி வெளில வந்து அப்படி உள்ள. நான் தான் சொன்னேன், அங்கே இருக்கும்போதும் பயந்தேன், வெளில வந்தாலும் பயப்பட வேண்டியிருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துதிக்கிறவங்க என்ன செய்யணும்? அவிசுவாசமாக பாடக்கூடாது, பாட்டே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசமாக பாடுறவங்களாம் தோற்றவர்கள். ஆமாம், பலவீனமாக உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக பாடிக்கிட்டு பிசாசு பாட்டு அதெல்லாம். என்ன பாஸ்டர்? ஆமாம். அல்லேலூயா. இப்போ உற்சாகமாக பாட போகிறோம். அல்லேலூயா. அல்லாமா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். நல்லா கையை தட்டும். பைபிள் பக்கத்தில் வைங்க, கீழே வைங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பக்திமானம் மாறக்கூடாது. கீழே வைங்க அதை. பிரைஸ் தி லார்ட். கீழே வச்சு நல்லா கையை தட்டி பாடணும், ப்ராஃபிட்டிக்கலாக பாடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. நல்ல ப்ராஃபிட்டிக்கலாக பாடணும், விசுவாசமா. சும்மா உட்காந்து அழுவாச்சி பாட்டெல்லாம் பாடக்கூடாது. நல்லா கை தட்டுமா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் எக்கால சத்தத்தோடும். எஸ், கம் ஆன். செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது. சத்தமா பாடுங்க. கம் ஆன். எஸ், தேவன் பயப்படாதடா, கூச்சப்படாத. வெரி குட், கம் ஆன். எஸ், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்களேன் எல்லாரும். ஆமா, சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து நான் கலங்கி நின்ற போது என்றாரே. ஆமே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது என்றாரே. ஆமே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே. சத்தத்தை உயர்த்தி பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து. என்னை சுற்றி உள்ள கண்கள். சத்தமா, சத்தமா. ஆமே, முடியாதென்ற போது முடியும் என்றாரே. ஆமாங்க, மனம் தளர்ந்த போது விடங்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. ஆமா, நான் மனம் கலந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வே, உன் தேவை பார்த்துக் கொள்வே என்றாரே. சொல்லுங்க, கர்த்தர் எந்த அருகில் நின்று, அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வே, உன் தேவை பார்த்துக் கொள்வே என்றாரே. என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் சொல்லுங்க, நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கு, நிச்சயம் நடக்கு. சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து. நிச்சயம் நடக்கும்,
நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது சொல்லுங்களேன் எல்லாரும் சத்தமா. என்றாரே. ஆமா, கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. ஆமாங்க, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை வேட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை வேட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே, என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து சொல்லுங்களேன் எல்லாரும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து அடுத்த சாட்சா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து. நல்லா சொல்லுங்க, நான் முடியாதுன்னு போது, முடியாதென்ற போது அசடர் முடியும்பா என்றாரே. ஆமா, மனம் தளர்ந்த போது இளங்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது, முடியும் என்றாரே. ஆமா, நான் மனம் தளர்ந்த போது இளங்கொள் என்றாரே. கர்த்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. கர்த்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் பெருகுவே, என் தேவனால் நான் உயருவேன். கமான், தேவனால் நான் பெருகுவேன். கமான், சத்தமா. நடக்கும் நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு. அல்லேலூயா. இப்படி பாடணுங்க. எப்போ பாரு அழுகாச்சி பாட்டு பாடிட்டு நடக்கல, அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிட்டு சப்பானி மாதிரி அப்படி பூஸ்டா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலனா இருக்கணும். அப்படியே எப்போ பாரு முகம் வாடலாம். அல்லேலூயா. கண்ட கழுத பாட்டு பாட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. சினிமா பாட்டு மட்டும் நல்லா வாய் நிறைய வருது. நல்லா ஆண்டவர் பாட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆல்பம் சாங்கெல்லாம் பார்க்குறானுங்க பசங்க, நீ பார்க்கல ஆனால் சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஆல்பம் சாங் தான். என்ன சாங் அது உனக்கு தெரியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பாஸ்டர், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் பாஸ்டர், என்னை நீங்கள் விட்டுட்டா உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் பாஸ்டர். அது முடியாது. அல்லேலூயா. நல்லா பாட்டு பாடணும். அல்லேலூயா. வீட்டில் உட்காந்து நீங்கள் நல்லா ஆராதிச்சா தானே உங்கள் பிள்ளைங்க ஆராதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. நீ நல்ல டிவி ஆன் பண்ணிட்டு ஆன் பப்பரப்பான்னு பார்த்த, இப்போ அது என்ன செய்யுது, அது பாட்டு பாடினா அந்த பாட்டு தான் அதுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், ஒரே காதலர் தினத்துக்கு உட்காந்து பாட்டாக பாடிட்டு ஃபீலிங்ஸாம் கிளியுது இங்கே ஃபீலிங்ஸு. இது மேக்ஸிமம் இந்த சர்ச்சுக்குள்ள எல்லாம் லவ் மேரேஜ் தான் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரி, அப்படி தான் என்னத்தை வாழுது உங்கள் வீட்டில் சொல்லுங்க. பூவை கொடுத்தாங்களாம், கொஞ்சினாங்களாம், வேண்டாம் சொல்லலை. ஆனால் என்ன ஆராதனை நடக்குது வீட்டில். அல்லேலூயா. கூட்டிகிட்டு போங்க, வேலண்டைன்ஸ் டே கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, மோதிரம் வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே துதிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அதனால தான் சங்கீதம் 121:1-2 அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை துதிக்கும் போது தெளிவாக சொல்கிறார், என் கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு என்ன வரும்? நல்லா சொல்லுங்களேன். துதிக்கிறவங்க நல்ல தைரியமாக இருக்கலாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, வானத்தையும் உண்டாக்குற அளவுக்கு என் தேவன் பெரியவர்னா. அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எந்த பிரச்சனையோ அது பெருசோ சிறுசோ, அல்லேலூயா, என் ஆண்டவர் சகலத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும். சகலத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும். நல்ல கையை தட்டினா நல்லா கையை தட்டணும். அல்லேலூயா. சகலத்தையும் அவரால் பார்த்துக்கொள்ள முடியுங்க.
சகலத்தையும் அவரால் பார்த்துக்கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி பாடுறது, நான் எப்படி ஆண்டவர் துதிக்கிறது, நான் ஐயோ பேசாமல் துதி பாடலாம் முடிட்டோங்க, பொறுமையாக சர்ச்சுக்கு போகலாம். என்னங்க நினச்சிக்கிட்டீங்க? அல்லேலூயா. இனிமேல் பாட்டிலேருந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கணுங்க. என் தேவனை துதிக்கிற அதை பிசாசு தான் திருடுவான், பிசாசு தான் திருடுவான் அதெல்லாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் நான் என் தேவனை துதிப்பேன். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். என்ன புயல் வந்தாலும் நான் தேவனை துதிப்பேன். என்ன இருண்ட நேரங்கள் வந்தாலும் நான் தேவனை என்ன செய்வேன்? துதிப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தேவனை துதிப்பேன். பணம் இல்லைன்னா உட்காந்துடுறீங்க, வேலை இல்லைன்னா உட்காந்துடுறீங்க, முன்னேற்றத்தை பார்க்கலன்னா உட்காந்துடுறீங்க, வீட்டில் வியாதினா உட்காந்துடுறீங்க, சமையலில் ஒன்றும் இல்லைன்னா உட்காந்துடுறீங்க. என்னையா மனுஷங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களை பார்த்தா எவனா ரட்சிக்கப்படுவான்? நம்மளை பார்த்தா ஓடிடுவான் போல இருக்கு எல்லாம். நம்மளை பார்த்தா அப்படி ஒரு உற்சாகம் வானே, இவங்களை போல இருக்கணும்ப்பா. எது இல்லைனாலும் இவன் எப்படி இருக்கிறான் பார்த்தியா, எப்போ பாட்டை பார்த்தியா, அவனுக்கு கர்த்தர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கணுங்க நம்மளை பார்த்தா. அல்லேலூயா, பிரைஸ். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நிறுத்துவார். பாருங்களேன், சங்கீதக்காரர் எழுதுறாரு 32வது சங்கீதத்தில், இந்த துதி பாடல் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் டிராவல் பண்ணிக்கிட்டே வருங்க கூட. பாருங்க 32வது சங்கீதம் 7வது வசனம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடலை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் இரட்சண்ய பாடல்களால் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அப்படியே சூழ்ந்துகிறாராம். அவருடைய பாடல், அவருடைய துதி, ஆராதனை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமது தேவனை துதிக்கும், சங்கீதம் 40:3, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில கொடுத்தார். சொல்லுங்களேன், என் வாயில என்ன கொடுத்துருக்கிறாரு? சொல்லுப்பா, என் வாயில என்ன கொடுத்துருக்கிறாரு? என்ன பாட்டு? அதான் பாஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆச்சு புது பட பாட்டு. அப்படியா? இல்லை, என்ன பாட்டு? எவ்வளோ பாஸ்டர்ஸுங்க என்ன அருமையாக பாட்டு எழுதுறாங்கல்ல. சே, நான் ரொம்ப மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தரை. உண்மையாகவே சூப்பர் பாட்டெலாம் எழுதுறாங்கங்க. நம்ம மண்டைக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. நான் அது மட்டும் தான் யோசிப்பேன். பரவாயில்ல, இப்படி அவங்களுக்கு கிருபை தந்துருக்கிறாரு. அல்லேலூயா. அருமையான பாட்டு. நல்ல பாடுன்னா வாய குடும்ப ஜபத்தில் சர்ச்சுக்கு வந்து அது பாடுன்னு பார்த்தா இந்த ஜென்மம் பாடுறதே கிடையாது. கதவை திறந்து விடுறது, மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி. அப்போ கதவை மூடுற டெண்டன்சி. ஏன்னா உள்ள இருக்கிறதுல ஏதோ வெளியில போயிருந்தான். பாட்டு பாடுனா கண்ணு இங்கேயும் அங்கேயும் மேலே கீழே. அந்த குழந்தை இப்பதான் எனக்கு அப்படியே அந்த வானம் திறந்த டமான்னு தலையில் ஏதாவது விழுந்துடாதான் தோணும் எனக்கு. குழந்தை பார்த்ததே கிடையாது. ஐயோ, நோண்டுதான் கையே. ஆண்டவர் துதியை வந்துட்டு உனக்கு என்ன வேலை? பிள்ளைகளை நோண்டுறது, அப்போ தான் கொஞ்சிருது, அப்போ தான் தடவுனதே இல்லை குழந்தைய, பார்த்ததே இல்லை ஜென்மத்துக்கு குழந்தைய, சிரித்து பார்த்ததே கிடையாது. இப்போ தான் அப்படியே கண்ணெல்லாம் பிரைட்டாகி ஐயோ வர்றது. எனக்கு நிறைய நேரங்க உங்களுக்கு இங்கே நின்னா தெரியும். அவ்வளோ நான் இவ்வளோ வேதனை படுறேன்னா அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். அவரை விட்டுட்டு நீ மற்றதை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியா, அவர் இங்கே என்ன கொஞ்சுவாருன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுதான் துதி, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் துதிக்கு மயங்கிடுவாருங்க அவரு. தேவ தூதர்கள் ஆராதனையை பார்க்கிலும் அவர் என்ன ஆராதனையில் பிரியப்படுகிறார். பாட்டு இருக்குல்லப்பா, பாட்டு பாடலாமா? சூப்பர் பாட்டுங்க அது. அல்லேலூயா. தேவ தூதருடைய ஆராதனையிலும் அவர் என்ன ஆராதனையில் பிரியப்படுகிறார். எவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்களே, ஆனால் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாராம். என் பிள்ளை பாடு, என் பிள்ளை நல்லா மாஸ்க் போட்டிருக்க, நல்லா இருக்கு தம்பி, நான் போட்டுக்கோ, வேணான்னு சொல்லு. அவன் எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியல, ஆனால் பாடு, உள்ளே பாடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அவரை துதிக்கிறதுக்கு வெக்கமே படக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுறார் 118வது சங்கீதம் 14வது வசனத்தில், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் என்ன செய்யணும்? இப்போ நல்லா பாடணும். சொல்லுங்களேன், எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? கர்த்தரை நான் நல்லா பாடணும். அல்லேலூயா. பிரச்சனையை பெருசாக பேசிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம் எது? துதி. நல்லா சொல்லுங்களேன். தேவன் என்ன தந்திருக்கிறாரு?
அல்லேலூயா. இடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நல்லா துதிக்கணும். அப்போ துதிக்கும் போது தேவன் நமக்கு நெருங்கிய நண்பராக பக்கத்தில் வந்து நின்றுவார். ஏய், நான் இருக்கிறேன்டா அப்படின்னு இருப்பார். அல்லேலூயா. துதிக்காதவங்க பக்கத்தில் நெருங்க கூட மாட்டார். அவர் வாயை திறங்காத பக்கத்தில் வரவே மாட்டார். வருவார் வருவார். நல்லா பாயை திறந்து பாடணும். அது பரு வருதான் செய்யும், வயசு அப்படி இல்லை, கில்லாத. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த அந்த எப்போதுமே நான் தேவனை என்ன செய்யணும்? துதிச்சு பாடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பவுலும் சீலாவும் அப்படி தானே துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் அப்படி தானே துதிச்சாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பாஸ்டல் பால் அண்ட் சைலஸ். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எடுத்துட்டீங்களா? பாடலாமா? பாடிட்டு பிறகு நான் திரும்ப சொல்கிறேன். அல்லேலூயா, நல்லா இருக்கும். Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Glory to God, Jesus. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து, உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்து, உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து, உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்து, என் துதியில் ஆசை கொண்டீரே ஐயா, என் துதியில் ஆசை கொண்டீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. வானங்களும் உம்மை கொள்ளாதே, இந்த பூமி உம் பாதபடிக்கு போதாதே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, இந்த பூமி உம் பாதபடிக்கு போதாதே. உந்தன் மாட்சிமை மகிமை சொல்லித் தீராதே, என் மனதின் நாயகனே ஐயா, என் மனதின் நாயகனே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. என்னை விசாரிக்க நான் எம்மாத்திர, உந்தன் மகிமையை சுமக்கும் நான் மண் பாத்திர. என்னை விசாரிக்க நான் எம்மாத்திர, உந்தன் மகிமையை சுமக்கும் நான் மண் பாத்திர. இந்த கனத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திர, என் துதியில் வாசிப்பவரே, இந்த துதியில் வசம் செய்வரே. ஆமென். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உம்மை ஆராதிக்கு ஆராதிப்பே, உம்மையே ஸ்தோத்தரிப்பே, உம்மையே துதித்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்பே,
ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்து உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்து என் துதியில் ஆசை கொண்டீரே என் துதியில் ஆசை கொண்டீரே. கடைசியா உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஸ்தோத்தரிப்பே உம்மையே துதி தேடுவே உம்மையே உயர்த்திடுவே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஸ்தோத்தரிப்பே உம்மையே துதி தேடுவே உம்மையே உயர்த்திடுவே. நல்ல கையை தட்டுவோமா? அல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதர் இருந்தோம். வாங்க செல்ல நிற்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பரிதாபமாக இருக்கக்கூடாது சர்ச்சுக்கு வந்தால். இனிமேல் இப்படி தான் நிறுத்துவோம் ஒவ்வொரு சண்டேவும். வந்தால் நல்லா எந்துவா நல்லா பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அல்ல நல்ல பையன் அவன். எனக்காக என்ன செஞ்சான்? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அப்படி ஊக்கமாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 16வது அதிகாரத்தில் 22லிருந்து 24 வசனம். ஆக்ட்ஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 22 to 24. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை கொஞ்சம் பாருங்களேன் என்ன செய்கிறாங்க? பவுலையும் சீலாவை என்ன செய்கிறாங்களாம்? அடித்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்களாம். இது நடுரோட்டில் யாராவது அடித்து ட்ரெஸ்ஸை கிழிச்சா எப்படி இருக்கும்? அவமானமாக இருக்கும்ல, அவமானமாக இருக்கும்ல. ட்ரெஸ் எல்லாம் அடித்து கிழிச்சிட்டா பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். அதோட நிறுத்தலைங்க. 23 அவர்களை அநேக அடித்த பின்பு எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்களாம்? ஜெயிலில். கொஞ்சம் தள்ளி வாடா, கீழே விழுந்துட போகிற பாஸ்டர். அப்புறம் கூப்பிட்டு நிற்க வச்சு என் பையனை கீழ் தள்ளிட்டாருன்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களாம்? ஜெயிலில் கொண்டு போட்டாங்களாண்டா. எவ்வளோ பயமாக இருக்குல்ல. ஜெயிலில் போட்டாங்க. ஆமாம். அப்போ பாருங்களேன், காக்கும் படிக்க அவர்களை என்ன செஞ்சாங்களாம்? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலை பயங்கர இருட்டு, பயங்கரமான இருட்டான ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்கங்க பவுலையும் சீலாவையும். அது அதோட நிறுத்தலை. எப்படியா அவர்களை சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட அவர்கள் உட்காவல் அறையில், ஜெயில்னா அப்படியே ஜெயில் அப்ரப்டா அப்படியே உள்ளே போட்டுறல, அதில் இன்னொரு உள்ள ஒரு ரூம் இருக்குதான். அந்த உள்காவல் அறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பத்திரமா உள்ள பூட்டிட்டாங்க. அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்யவில்லை? சொல்லுங்க. அவர் என்ன செய்யவில்லை, அப்புறம் என்ன செய்தார்கள் சொல்ல. அவங்க என்ன செய்யலை? எங்க அடிச்ச சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சுன்னா அப்படியே ரோட்டில் அசிங்கமாக நிற்கிறாங்க. என்ன வரல? சத்தமாக சொல்லுங்க. என்ன வரல? கர்த்தர் மேலே கோபம் வரல. உங்களுக்கு தானே நான் நின்னேன், உங்களுக்கு தானே நான் நின்னேன். இப்படி அவமானப்படுத்திட்டானே, கோவப்பட்டானா? கோவப்படல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போயிட்டாங்களா? சத்தமாக சொல்ல. சோர்ந்து போனாங்களா? அடித்து சட்டை கிட்டலாம் கிழிச்சு ஜெயிலில் போட்டாங்க. சோர்ந்து போயிட்டாங்களா? சத்தமா அப்படியே வாயை திறக்க மாட்டேற பாடுறதுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இப்படி இந்த ஆளை நான் ஆண்டவர் நம்பி வந்தேன், இப்படி போட்டு அடிக்க விட்டு விட்டாரு அப்படின்னு எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை. அல்லேலூயா. ஏதாவது முறுமுறுத்தாங்களா? அம்மா கேட்குறேன், ஏதாவது டிட் தே மர்மர்? எங்கேயா முறுமுறுத்தாங்களா? இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஆமாம், தேவன் மேலே ஏதாவது பழி சொன்னாங்களா? ஏதாவது பழி சொன்னாங்களா ஆண்டவர் மேலே?
அல்லேலூயா. ஏதாவது ஆண்டவரை கேள்வி கேட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவரே என் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்கன்னா ஏன்ப்பா என் சட்டையை கிழிக்க விட்டீங்க? என் மேலே உங்களுக்கு தான் இவ்வளோ அன்பாமே, ஏன் சட்டையை கிழிக்க விட்டீங்க கேட்டாங்களா? நீ கேட்குறிய, 1008 கேள்வி கேட்குறிய. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு? இந்த கேள்வி எனக்கு வேண்டாம். துதி. எது நடந்தாலும் துதி. உட்காந்து 1008 வாட்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, நான் அவர் தானே நம்பினேன், இப்படி தானே நம்பினேன், இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காத. இவ்வளவும் அடித்து நடுவில் என்ன செய்கிறான், சிறைச்சாலையில் தொங்க விட்டுருக்குறான். அதுவும் சாதாரணமாக கூட இல்லை, தலைகீழ தொங்க விட்டுருக்குறான். அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்களா? இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25. பாஸ்டர் எங்களை அப்படிலாம் செஞ்சால் நாங்கள் துதிப்போம். வாங்க நடுராத்திரி இந்த இடத்துல கட்டையெல்லாம் தொங்க விட்டு அப்படி தலைகளை கட்டி விட்டுறவங்கள அப்போயே துதிப்பிமா? அல்லேலூயா. அது சொல்கிறாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்ஸ் சாப்டர் 16 verse 25. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். அல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படி தான் நம்புகிறேன். அந்த ஜெயிலில் தொங்க விட்டுருக்கும் போது அவங்க விசுவாசமாக பாடியிருப்பாங்க, என் கர்த்தர் நல்லவர், எங்களை விடுவிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் பெரியவர், அவர் மகிமை சிறந்தவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கர்த்தர்னு அவர் ஆராதிச்சிருப்பாங்க. அங்கே நான் விசுவாசிக்கிறேன். நம்மள மாதிரி உட்காந்து ஐயோ அம்மா அப்பான்னு இந்த கதையே கிடையாது. எங்கே விட்டாலும் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. பாபிலோனுக்கு போயிட்டாங்களாம். நான் எப்படி துதிப்பேன், நான் எப்படி துதிப்பேன், நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டேன், என்னை கொண்டு போய் வச்சுட்டாங்களாம் சிறையிருப்பில், நான் எப்படி ஆண்டவரை போய். இப்போ இந்த டயலாக்லாம் பேச தெரியுதுல்ல, ஒழுங்காக பாட வேண்டியது தானே. அப்போ ஒழுங்காக இருந்தால் நீ ஏன் சிறையிருப்புக்கு போயிருக்க மாட்டேன், போயிருக்க வேணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. அல்லேலூயா. நல்லா துதிக்கணும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? நல்லா ஆண்டவர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. 26வது வசனம் வாசிங்களேன். ஆக்ஸ் சாப்டர் 16 verse 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் உடனேங்க while we worship, அல்லேலூயா, immediate action will be there. உடனே அசையும். என் வாழ்க்கை அசையுது பாஸ்டர். நீ ஒழுங்காக கையை தட்டி பாடியிருந்தா நான் உன்னை ஏன்டா கூப்பிட்டுருக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ கூட இவனுக்கு யாரும் பாஸ்டர் நான் கண்டிப்பாக பாடுவோம் பாஸ்டர் இனிமேல் அந்த ஒரு வார்த்தை சொல்லி அப்போயே உட்கார வச்சுருப்பேன். நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா நிற்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போது என்ன சொல்ல தாவீது இதை தாங்க சொல்கிறாரு. கதவுகள் எல்லாம் திறக்குது. அந்த 32வது சங்கீதம் 7வது வசனத்தில், நீர் என்னை எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. நம்மளை என்ன செய்வார் சொல்லுங்கள்? இரட்சணிய பாடலால் என்ன அவர் நம்ம பாடினால ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளும். நம்ம துதிச்சா ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளும், மீட்பு சூழ்ந்து கொள்ளும், விடுதலை சூழ்ந்து கொள்ளும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பாடுப்பா, வீட்டில் நல்லா பாடு. என்ன வேலைக்கு போகிறீங்களா பாடுங்க. கம்பெனியில் உட்காந்து ஏதோ மிஷினரிஸில் இருக்கிறீங்களா, அந்த மிஷின் வேலை செய்யும் போது உள்ளுக்குள்ளே ஆண்டவர் துதிக்கிற பாடல் இருக்கணும். வீட்டில் சமைக்கும் போது துதிக்கிற பாடல் இருக்கணும், பெருக்கும் போது துதிக்கிற பாடல் இருக்கணும். ட்ரெயினில் போகும்போது முணுமுணுத்துக்கிட்டே போன ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே என்னத்துக்கு இந்த ஆள் கூடலாம் வந்தனோ, ஏன் தான் ரட்சித்தார், அப்படி இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், அவர் ரொம்ப சூப்பரு, என்னை எனக்கு இந்த ட்ரெயினில் போக வச்சாரு, ரொம்ப நல்லவர், எனக்கு இந்த என்ன செஞ்ச பைக்கு தந்தார், ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சலிப்பு, என்னத்துக்கு தான் அந்த பைக்கை போட்டு அடிக்க உதைக்கிறது, எட்டி உதைக்கிறது, இந்த பைக்கு தந்தார்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு கார் வாங்குவீங்க? நிச்சயமா நீங்க வாங்கணும். நானுமே ஜெபம் பண்றேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அப்போயாவது சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். எல்லாம் கொடுத்தாலும் அப்போ லேட்டாக வரக்கூடாது. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. எல்லாம் வச்சு லேட்டாக வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்போ பாருங்க, நம்ம தேவனை என்ன செய்யணும்னா அவரை எப்பொழுது நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இனிமேல் என்னால் பாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ துதி, நான் செய்வேன். அல்லேலூயா. இப்போ சொல்கிறத அப்படியே சொல்ல போகிறோம். இதுதான் என் தீர்க்க தரிசனம். நான் துதிக்கும் போது இப்போ நடக்க போகிற விஷயம். எல்லோரும் எடுக்கலாமா? இது அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லணும். ஏசாயா 54 எடுத்துக்கோங்க சீக்கிரம் எல்லாரும். ஏசாயா 54 முதல் வசனம். சீக்கிரம் சீக்கிரம் கமான். அல்லேலூயா. ஐசாயா சாப்டர் 54 verse 1. நில்லுமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து. என்ன அங்கே இருக்குது? பிள்ளை பெறாத மலடி எப்படி பாடணுமா? அவள் பெத்த எடுக்கலையா? பிள்ளை பெறாத அவளுக்கு பேர் என்னது? மலடி. இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, வேலையா உனக்கு, நீ செட்டே ஆக மாட்டேன், நீ எதை எடுத்தாலும் உருப்பிடாது, ஐயா நீ ஜெயிக்கவே மாட்டேன். எல்லாரும் நமக்கு ஒரு முத்திரை குத்திருக்கிறாங்க, மலடுன்னு ஒரு முத்திரை.
அல்லேலூயா. நீ உருப்பட மாட்ட, நீ முன்னேறிக்கிற மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட, நீ அவ்வளவுதான், நீ முட்டாளு, நீ மக்கு, ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்குது. நீ மலடுன்னு முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ். ஆனால் நான் எப்படி பாடணுமா? எப்படி பாடணுமா? எல்லாரும் சொன்னாலும் நான் எப்படி பாடணுமா? மகிழ்ந்து பாடணுமா? அல்லேலூயா. அடுத்து சொல்றார், கர்ப்ப வேதனை படாதவளே. கர்ப்ப வேதனையே வரலையா அவளுக்கு, ஆனால் அவள் எப்படி பாடணுமா? ஐயோ, நீ பாடு, சத்தமா பாடு பிள்ளை, நீ பாடுன்றார் கர்த்தர். அல்லேலூயா. இதுதான் எனக்கு நானே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொள்ளுகிறது. நல்ல துதிமா, வாயை திறந்து என்னை கர்த்தர் துதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அநாத ஸ்ரீயினுடைய பிள்ளைகள் என்னவா அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மலடு இல்லை, இது என் தீர்க்க தரிசனம், இது என் தீர்க்க தரிசனம், இது என் தீர்க்க தரிசனம். This is my prophecy. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். நாம் மலடு கிடையாது. சொல்லுங்க வாயை திறந்து, நாம் மலடு கிடையாது. தம்பிமா பாடலாம். Hallelujah. Praise the Lord. நாம் மலடு கிடையாது. என்ன சொல்லுங்க, என்ன கிடையாது சொல்லுங்க. நான் மலடு கிடையாது. எடுத்தா முன்னேற மாட்டேன், வராது, கிடைக்காது, இது நட, ஐயோ, எல்லாத்துக்கும் முட்டு கட்ட வைக்காது வாயில. மலடு கிடையாது நான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நான் இனிமே என் மலட்டு தன்மையை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, என்ன கர்த்தர் பெருக செய்வா. அல்லேலூயா. நான் பலன் அளிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலன் அளிப்பேன், நான் பலன் அளிப்பேன். அல்லேலூயா. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை அது பெரிய வேதவாக்கா நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். என் ஆண்டவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இது சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அங்கே வேலையில் இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ டாக்டர் கிட்ட போனால் இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ நான் வீட்டுக்கிட்ட போனால் அங்கே அப்படி சொல்லிட்டாங்க. எவங்க எப்படி சொன்னாங்க, எனக்கு என்னங்க? என் கர்த்தரை நான் துதிப்பேன். நான் மலடு இல்லை, நான் மலடு இல்லை. என் ரிப்போர்ட் வேதம் சொல்லுதுங்க. என் ரிப்போர்ட்டை டாக்டர் சொல்ல முடியாது, என் ரிப்போர்ட்டை ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்ல முடியாது, என் வீட்டில் இருக்கவங்க சொல்லிட முடியாது. என் ரிப்போர்ட்டை கர்த்தர் சொல்றாரு, என் ரிப்போர்ட்டை கர்த்தர் சொல்றாரு. நீ மலடு இல்லை, நீ பாடு, நீ கர்த்தரை புகழ்ந்து பாடு, நீ மகிழ்ந்து பாடு, நீ ஆராதிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கவே பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கையை தட்டி நல்லா ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒண்ணா சேர்ந்து பாடலாமா? கம் ஆன், கம் ஆன், நல்லா கை தட்டி கம் ஆன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்து, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து, சத்தமா பாடுமா? உந்தனின் பிள்ளையாய் நிக்கிதா கூப்பிடணுமா? மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டு, கர்த்தர் செய்த ஆமென் நன்றி செலுத்த வந்து, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. ஆமே நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி நன்றி
நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஆமப்பா நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோ. அல்லேலூயா. துதிய அற்பமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் எங்க பாடுனாலும் முதல்ல வந்துடணும் பாடுறதுக்கு. அல்லேலூயா. எங்க நல்லா ஆராதிக்கணும்னு ஆண்டவர் அழைக்கிறார், உடனே ஆராதனை செஞ்சிடணும். அல்லேலூயா. உட்காந்துட்டு எனக்கு பாட்டு தெரியாது, எனக்கு ராகம் வரலையேப்பா, யார் ராகத்தோடு பார்க்கலன்னு ஆண்டவர் அடிச்சார நம்மள. போ தம்பி சஞ்சய், உனக்கு ராகமே வரல, போயிரு அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. மோசே என்னடா பாட்டு பாடுற, இளவு பாட்டு அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அவருக்கு தெரியும் நான் இப்படி தான் பாடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸ்ருதி இவங்கிட்ட வராதுன்னு தெரியும். அல்லேலூயா. நான் இது பாட்டுக்கு வர ஸ்ருதியை சொன்னேன். அல்லேலூயா. ஸ்ருதி வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இவன் 7.5 கட்டையில் தான் பாடுவான்னு அவருக்கே நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும், இந்த கட்டையில் தான் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் பாடினது எந்த ஸ்கேல் எனக்கே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு ஸ்கேல் கரெக்டாக இருக்கும், பாடிட வேண்டியதுதான். அல்லேலூயா. இதுக்காக உட்காந்துட்டு பாடணும்னா அப்படியே இல்லைங்க. நல்ல விடுதலையான ஆராதிச்ச ஆண்டவர் கூட இருப்பார், நண்பனாய் கூட நிற்பார். அற்பமா நினைக்காத துதிய உன் கூடவே அவர் நிற்பார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எல்லாரும் 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் வேகமா எடுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 இருந்து 19வது வசனம் வரைக்கும். 1 Samuel chapter 30 verses 1 through 19. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்தாங்களாம். அங்க பாத்தீங்கன்னா அமலேக்கே தென்புறத்து சீமையிலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினினால சுட்டரிச்சிட்டாங்களாங்க. அதிலிருந்து ஸ்திரீ ஆகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாம எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அல்லேலூயா. தாவீதும் அவன் மனுஷரும் வந்தபோது பட்டணத்துக்கு வந்து பார்த்தா இதோ அது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் ஒரே அழையாம். ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, எல்லாம் போச்சே, மனைவி போயிட்டாங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, சொத்து போச்சு, ஆஸ்தி போச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த அமலேக்கே அப்படின்னு ஒரே அழுகையாம். அப்போ தாவீதும் என்ன நடக்குது, 2 மனைவிலாகிய இஸ்ரேல் ஊரான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியுமா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் ரொம்ப நெருக்கங்க. என்ன ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டு நிற்கிற டைம் இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான், அப்படியே உடஞ்சி போகிற ஒரு சுச்சுவேஷன், பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் தாவீது துதியில் நிற்கிறவருங்க. தாவீது துதியில் நிற்கிறவருங்க. அல்லேலூயா. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடக்குதுன்னா, ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத் என்ன செய்யறான், தாவீதின் இடத்துக்கு கொண்டு வந்தான். 7வது வசனம். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை வேண்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் என்னப்பா போப்பா நீ போ, அதை நீ என்ன செய்வ, பிடித்து சகலத்தையும் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ துதி நீ சகலத்தையும் திருப்பிப்ப. அல்லேலூயா. துதிக்கிறவங்க மட்டும்தான். வாயை திறக்காதவங்களுக்குலாம் ஒண்ணுமே நடக்காதாண்டா. நல்லா துதிக்கணுமாண்டா. அல்லேலூயா. என்ன அப்ப துதிக்கலாமா? ஆமே சொல்ற. ஓமை என்னமோ அவனை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாதிரி. மகனை பொண்ணு பார்க்கும்போது நான் வருவேன்,
அப்போ நீ பார்த்தன குத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை தேவனை துதிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகலத்தையும், ஐயோ இவ்வளோதான் சந்தோஷமா? சத்தமாக சொல்லுப்பா சதீஷே, சொல்லு. சகலத்தையும் அப்படியே உம்முன்னு நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. நான் வாழ்வது இல்லை இப்போ வேண்டாம். ஏன் பிறந்தாய் மகனேன்னு பாடிட்டு உட்கார வேண்டியதுதான் வீட்டில். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே உடஞ்சி போய் ஷெய். ப்ரைஸில் பார்த்தாலே நம்மளை பார்த்தா ஒரு உற்சாகம் வரணுங்க. ப்ரைஸில் வந்தாலே பார்த்தா பேசணும் தோணும். ஐயோ இந்த மூஞ்சிக்கிட்ட பேசுதாச்சு அப்படின்னு போயிடுறான். 4 பேர் அப்படி தான் செய்கிறான். வந்தாலே பார்த்தோன்னே எப்போ பார் இந்த ஓனா பார்த்துருக்குறீங்களா? இந்த ஓனா சேஷ்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் நிறைய அவன் பார்க்குறான் தூரத்துலேருந்து ஒருத்தன். இதுகிட்ட போய் நம்ம என்னத்தை வாழ்க்கை தேர போகுது, நம்மளாவது போகலாம். ரைசலா கர்த்தர் நல்லவர். அப்போ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆமாம். அப்பொழுது தாவீதும் அவனோட இந்த 600 பேரும் போனாங்களாம் கூட. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர், ஆமாம் இப்போ சொல்லலாம். இப்போ என்னென்னா இப்போ பிரச்சனைன்னும் போது எல்லாருமே கூட வந்துடவும் மாட்டாங்க. அப்படி வரும்போது ஆரம்பத்தில் வர்றவங்க கடைசி வரைக்கும் இருக்கவும் மாட்டாங்க. நான் ஆமீன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ்ல. அதுக்காக நம்ம அவங்கள கோச்சிக்கூடாது, அவங்கள வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு சிலரை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. நாம் விரும்பினவர்கள் அல்ல, தேவன் விரும்பினவர்கள். ஒத்துக்க மாட்டீங்க? சொல்லுங்கள். நான் விரும்பினவங்களாம் கூட வைக்கவே மாட்டார் அவர். அவர் விரும்புங்களெல்லாம் கூட வச்சு ஆமேனா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுதான் உண்மை. அல்லேலூயா. நான் விரும்புகிற ஆள்லாம் கூட இருந்தாங்கன்னா நமக்கு சொர்க்கமாக தெரிஞ்சிடும்ல, அதனால் விட மாட்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன். அப்போது அந்த அடுத்தது என்ன நடக்குது? தாவீது புரட்டது 600 பேரோடப்பா. இப்போ எவ்வளோ பேர்? இப்போ 200 பேர் எங்கே போனாங்க? அங்கே டயர்ட் ஆகிட்டா. ஆட போட சாமி, என்னால் முடியாது சாமியோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். அல்லேலூயா. இப்போ 400 பேரோட ட்ராவல் நடக்குது. 200 பேர் ஆகிட்டாங்களா? போனாலும் பேசுகிற ஆற்றைக்கு என்ன செஞ்சாங்களாம்? கடக்க மாட்டாமல் நின்று போயிட்டாங்களாம். அப்போது என்ன நடக்குதான்? ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீர் கொடுத்து அத்திப்பழ அடையில் ஒரு துண்டையும் வற்றலும் என்ன செஞ்சானா 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தானா. தாவீது அவனை நோக்கி, யாராப்பா நீ அப்படின்னு கேட்குறான். நீ எவிடத்தான்ப்பா அப்படின்னு கேட்டான்னா அவன் கடன்னு ஒப்பிச்சிட்டான். நான் தான்டாப்பா அமலேக்கர் டீம்லேருந்து வர்றேன், என்ன வேலைக்காரனாகிய எகிப்து என்னது தேசத்து பிள்ளையாண்டான்னு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பலவீனப்பட்டுட்டேன், வியாதிப்பட்டுட்டேன். என் எஜமானா அந்த டீமை விட்டு துரத்தி விட்டுட்டான். எதுக்கு? வியாதிப்பட்டதுக்கு துரத்திட்டானாண்டா. என்ன எஜமானனா இருப்பான் தெரியல, என்ன துரத்திட்டான் அவன், என்ன போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன நடக்குதான்? நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலாப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை சொல்கிறான். நான் தான் வந்த உங்கள் டீமெல்லாம் தூக்கிட்டு போன டீமில் ஒரு ஆள் இவன். எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போனாங்களே அந்த டீமில் ஒருத்தன் இவன். இவர் வசமாக இங்கே மாட்டிக்கினார். இப்போ மாட்டிக்கின உடனே இப்போ எல்லாம் தாவீதுகிட்ட சொல்கிறான். 3 நாள் வேறு சாப்பாடலையா, கண்ணுக்கண்ணெல்லாம் உள்ளே சொருவிக்குச்சு. இப்போ நம்ம ஒரு பொழுது காலையில் சாப்பிட்றதுக்கே இப்போ பாருங்களேன் முகங்களை எப்போ முடிவு ரைசலா. ஆமாம் ஆமாம். அப்போ பாருங்களேன் அங்கே நடக்கிற விஷயத்த நடக்குது. என்னவா? ஆமாம். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அங்கே கூட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு அவன், நீ என்ன செய்யக்கூடாது, கொன்றாத, என் எஜமான் கையில் என்ன செஞ்சிடாத, ஒப்பு கொடுத்துடாத. அப்படின்னா நீ வந்து தேவனுக்கு ஆணையிட்டு கொடு, உண்மை நான் என்ன செய்கிறேன், அந்த தண்டுக்கிட்ட கூட்டு போகிறேன். ஈவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள், ஐயோ இங்கேருந்து கொள்ளடிச்சிட்டு போய் அவன் எப்படி உட்காந்துருக்கான்னா வெளியெங்கும் பரவி, ஐயோ நம்மக்கிட்ட இருந்து திருட்டிட்டு போனவன் எப்படி இருக்கிறான்னா அவன் நல்லா ஆஹா ஓஹோன்னு ஒரே பாட்டு என்ன, கும்மால் என்ன, குடி என்ன, கூத்து என்ன அங்கே அவருக்கு. இவர் சொல்கிறாரு, என்ன ஆமாம், தாங்கள் பெலிஸ்த தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் பிசாச ஆடி கொண்டாடுறான்னா என் உயிர் உள்ள தெய்வத்தை நான் ஆடி பாடி கொண்டாடாமல் இருந்தேன் எப்படிங்க?
அல்லேலூயா. என்னதை திருடிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒய்யாரம் இருக்கன்னா, என்னதை திருப்பி தருவேன்னு சொன்னார். எனக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொண்டு போனவனுக்கு அவ்வளவு இருக்குன்னா, நான் அதை திருப்பி எடுத்துட்டு வர போறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. அல்லேலூயா. எதை எடுத்துட்டு போனானா அதை நான் திருப்பி கொள்ளுவேன். அல்லேலூயா. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது என்ன செஞ்சாரா? விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நல்லா ஆராதனை செஞ்சு பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம். சொல்லுங்க, நல்லா ஆராதிச்சா என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, சுகம், ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு, மீட்பு, சகலத்தையும் நான் என்ன செய்து கொள்ள முடியும்? திருப்பி கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு நல்லா துதிக்கணும். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறாய். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறாய். நல்லா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட, உம்முலாம் இல்லை. ஆமாம், நான் சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறேன். எதெல்லாம் உன் கைவிட்டு போச்சுன்னு நினைக்கிறோமா? சந்தோஷமா இரு. கர்த்தர் சொல்ற, நீ என்னை துதி, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. பிரைஸ். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆபகுக் 3:17-18. அத்திமரம் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்ல தானியம் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், எது இல்லைனாலும். அவன் சொன்னான், இஸ்ரவேல் ஜனம் பாடுறானா? ஐயோ, நான் எப்படி பாடுவேன்? நான் எடுத்த ஒண்ணுமே இல்லையே. எது இல்லாமல் போனாலும். சொல்லுங்க. பாக்கெட்ல காசு இல்லாமல் போனாலும். அது எங்க பாஸ்டர் இருக்கு வசனம்? அதான் இப்ப நிலைமை. சொல்லுங்க. பாக்கெட்ல காசு இல்லாமல் போனாலும், வீட்டில் நிம்மதி போனாலும், வீட்டில் சண்டை பெருகி போனாலும், எல்லாரும் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள். அவன் சர்ச்சுக்கு வந்த உடனே எப்படி இருக்கணும்? இங்க நின்று பார்க்கணுங்க. ஒவ்வொரு நாள் நான் படுற வேதனை இருக்கு பாருங்களேன். கர்த்தர் அறிவார். பேசு. என்ன பேசு? என் கையை நீ எடுத்துருவியா? என்னை பாட வச்சிருவியா நீ? நான் இல்லைங்க, உன்னை வைப்பார் கர்த்தர். அப்போ நீ கையை கட்ட மாட்ட, சாஷ்டாங்கமாக ரோட்டில் விழுந்து கிடப்ப. ஐயான்னு சொல்லி அந்த நேரத்துக்கு போயிடாத, இந்த நேரமே ஸ்டார்ட் பண்ணிருன்றேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எங்கே பிடுங்குவார் தான் தெரியாது கேரியரை. அங்கே பிடுங்கிட்ட பிறகு அப்புறம் ஐயா கொய்யான்றதுலாம் இல்லை. இப்போவே நீ ஆராதனை செய்ய, கர்த்தர் ஒன்று சூப்பராக நடத்துவார். என்ன சொன்னார்? என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? அது கரெக்டு. சகலத்தை திருப்பி கொள்ளும். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன மலடியேன்னாரு. உன்னை அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் என்ன செய்வ? சகலத்தையும். சொல்லுங்க. என்னெல்லாம் சொன்னாங்க அதையே உட்காந்து அப்படியே ரவுண்டாக யோசிக்காத. சகலத்தையும் திருப்புவேன், சகலத்தையும் திருப்புவேன், சகலத்தையும் திருப்புவேன். உட்காந்து பாடு, நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. அல்லேலூயா. நைட்டெல்லாம் பாடு, பகல்லாம் பாடு. என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடம் அசையும். உன்னோடு கூட சேர்ந்து அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்பவுமே ஜாலியாக இருங்க, எப்பவுமே ஜாலியாக இருங்க கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாரும் அப்படியே பைபிள் வச்சு அப்படி டக்குன்னு எந்திரிக்க பார்க்கலாம். ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. கீழே போய் ஆராதிக்கணும், இல்லைன்னா திருப்பி கூப்பிடுவேன். போங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்ன பைபிளை கீழே வச்சுட்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி, வேற எந்த சிந்தையும் வேண்டாம். கர்த்தரை நல்லா ஆராதனை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ரஹதனஹபஹபா ரிஷந்தரஹதனஹபா ரிஷஹலஹதுரி அந்தரபஹபஹபா ரிகலஹதரகதனஹதரகபஹபஹபா. எல்லாரும் அல்லேலூயா. ஆமாம், இந்த டைம் வெளியில் போகிற டைம் கிடையாது. யாரும் வெளியில் போகக்கூடாது. நோ ரெஸ்ட் ரூம், நோ வாஷ் ரூம். அல்லேலூயா. ட்ரிங்கிங் வாட்டர். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், துக்க முகத்தோடு இல்லை, மகிழ்ச்சியோடு. இஸ்ரவேல் ஜனங்களை கேட்குறாங்க பாபிலோனில், எப்பா உன் கடவுளை ஆராதனை செய்ய, உன் கடவுளை ஆராதனை செய்ய. நான் அப்படி தான்
கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ நல்லா துதிப்பியாமே, நீங்க கடவுளை பயங்கரமா மகிமைப்படுத்துவீங்களாமே, நீங்க பயங்கரமா கர்த்தரை புகழுவீங்களாமே. ஆமா, ஐயோ நான் எப்படி அந்நிய தேசத்துல வந்து எங்க இருந்தாலும் என் கர்த்தரை துதிப்பா, எங்க இருந்தாலும் கர்த்தரை துதிப்பா, எங்க இருந்தாலும் கர்த்தரை ஆராதனை செய்ப்பா. அல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் செய்ய, பிரச்சனை வந்தாலும் செய்ய, போராட்டம் வந்தாலும் செய்ய, கண்ணீர் இருந்தாலும் செய்ய, துக்கம் இருந்தாலும் செய்ய, வியாதி வந்தாலும் செய்ய, தேவை இருந்தாலும் செய்ய, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஓ ரஷஹபகரகபா. கர்த்தரின் பலனானா. ஆமென். எஸ். அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா. அவரே என் கீதமானா. Come on, எல்லாரும் worship பண்ணுவோம். மகிழ்ச்சி குரல். ஆமென். வெற்றியின் தோனி. எஸ். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. நமது கூடாரத்தில். நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா. 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 நல்ல சத்தமா எக்கால சத்தத்தோடு, ஓசையுள்ள கைகாலத்தோடு. ஹல்லேலூயா. இது வெட்கப்படுற டைம் கிடையாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்வி இல்ல. தோல்வி இல்ல. ஹல்லேலூயா. ஆமா. வெற்றி உண்டு. ஆராதிக்கும் போதே சரீரத்துல சுகம் நடக்குது. ஆராதிக்கும் போதே சரீரத்துல நல்ல சுகம் கிடைக்குது. விசுவாசமா ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஞானத்தை தர்றாரு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம். ஆராதிச்சா நல்ல ஞானம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா பொருளாதார காரியங்களை மாற்றும், ஊழிய பாதையில மாற்றும், ஜெப வாழ்க்கையில மாற்றும். நமது கூடாரத்து. நமது கூடாரத்து. ஹல்லேலூயா. 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 தோல்வி இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில். ஆமாப்பா. இருப்பதால் பயப்படே. சொல்லுங்களேன் எல்லாம் விசுவாசத்தோட. கர்த்தரின் பட்சத்தில். என் பட்சத்தில் அவர் இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா. ஆமாப்பா. என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல். வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில். நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா. 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 தோல்வி இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள். யெகோவா தந்த நாள். ஆமா. களி கூர்ந்து மகிழ்ந்திடு. ஆமாப்பா. காரியம் வாய்க்க வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல். வெற்றியின் தோனி. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. நமது கூடாரத்தில். நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா. 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 தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை இன்றும் அவர் கைவிடா
கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு செய்பவர். ஆமென். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்று அன்பு செய்கின்ற, உம்மை ஆராதிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற அன்பு செய்கின்ற, உம்மை ஆராதிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற அன்பு செய்கின்ற, உம்மை ஆராதிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற. சொல்லுங்களேன் எல்லாரும். செய்கின்ற ஸ்தோத்திரமு கனமு வல்லமையு பலனு, ஸ்தோத்திரமு கனமு வல்லமையு பலனு, மாட்சிமையு துதியு ஐயா எப்போதும் உண்டாகட்டு. மாட்சிமையு துதியு ஐயா எப்போதும் உண்டாகட்டு. உம்மை ஆராதிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற அன்பு செய்கின்ற, உம்மை ஆராதிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற அன்பு செய்கின்ற. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாலாகுமே, எந்த மனிதனையோ உயர்த்திட. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். நாமம் உயர்த்தி பாடி கைத்தட்டி நல்லா ஆராதிப்பேன். வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டு. உன்னதத்தில் ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆமென் உண்டாகட்டு. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டு. இந்த பூமியிலே சொல்லுவோம். Yes Lord.
உண்டாகட்டு. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. துதிமா துதிமா துதிமா. வெட்கப்படுற நேரம் இல்ல பிரதர், தம்பி, தங்கச்சி, நல்ல ஆராதனை செய்ய. கையை தட்டி வாய்களை திறந்து ரீமால கரபகபா பூரி சந்தர பல வர பல கரபகபா பூரி சபல வர 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 பகபா நாமம் வாழ்க. ஒரு காலா கரபினியா கபா. துதி 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 துதி. துதிக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். துதிக்கிறவர்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். நீ மலடு கிடையாது, நீ மலடு கிடையாது. உன் வாழ்க்கை மலடு கிடையாது, உன் ஜீவியம் மலடு கிடையாது, உன் ஊழியம் மலடு கிடையாது. ஹalleluya. உன் பிசினஸ் மலடு கிடையாது. ரீகபா. உன் ஜெப வாழ்க்கை மலடு கிடையாது. ரீகபா லகர கதன கரபா ஓ ரிஷகல கர கதன கரகபா ரீகபல வர வர வரபா. எஸ், ஆமென் 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 ஆமென். உரிகபா லகர கதன கபா கதன கதன கரபா சக்கர கதன கபா ரிஷபல கதன கதன கதரபா சிக்கரபா கபா. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரிஷபல வரபல கரகதன கபா ரிகபல கதன கதன கபா கரகதன கபா 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 கரகபா உமக்கே. ஆமாப்பா, உங்க கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்கள். ஓம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்களா, இயேசு ராஜா என் பலங்க. அவர் என் பலனா இருக்கும்போது என் இருதயமே நீ கலங்காத, என் இருதயமே நீ திகையாத. உன் தேவனை நீ பாடி துதித்து கொண்டாடு. பரிசுத்தர துதி. ரிகபல ரத நமௌ ரகப லக ரகது நமக ரகப. ஆமென் ஆமென். ரிகபலபா. ஆமென். பயமில்லையே. ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை. ஆமா 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 ஆமா. ஆராதனை இயேசுவுக்கு தான், இயேசுவுக்கு தான் ஆராதனை, இயேசுவுக்கு தான் ஆராதனை, இயேசப்பாவுக்கு தான் ஆராதனை. உரா கபா லக லக லகபா ஓரி கதபல பல 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 பலபா நீக்கர பல 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 பலபா. வெட்கப்படாத தேவ பிள்ளையை நீயும் நானும் ஆராதிப்போனா தேவ மகிமை இறங்கும். தேவ தூதர்கள் ஆராதனையில் அவர் பிரியப்படல. ஹalleluya. ரீகபா. நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியமா இருக்கிறாரு. ரீகலா ரக லக ரக லக ரக லக ரகபா ஓ ரிஷக லகபா ரகபா கபா கபா. ஆமென் ஆமென். எஸ் 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 எஸ். ஹalleluya. ரீகபா ரீகபா ரி அந்த ரக லக ரகபா முடியும் வரை என் ஜீவன் பெரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பெரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ரிபாலா ஷபாலா வரவா உரி கரபாலா வரவா. ஆமா ஆமா ஆமா. உயிர் இருக்கிற வரைக்கும் துதிப்பேன்ப்பா. ஆமா, உயிர் இருக்கிற வரைக்கும் துதிப்பேன். என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதிப்பேன். என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் துதிப்பேன். தம்பி தம்பி நல்ல ஆராதனை செய் தம்பி. தங்கச்சி, இதை விட பெரிய கிஃப்ட் கிடையாது, இதை விட பெரிய ஆயுதம் கிடையாது. உன் பக்கத்துல இயேசுநாதர் வருவார். ஒரு நண்பனா உன் கூட டிராவல் பண்ணுவாரு. ஹalleluya. ஆராதனைக்கு செய்கிறவன் அவனுக்கு ப்ரமோஷன் உண்டுங்க. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் உண்டு. ஆராதனை வீரனுக்கு ஜெயம் உண்டு. ரிகலா கராதினி அந்த ரகப லகதன கபா ஓரி கலா கராதினி கபா 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 ரிகபா ஷம்த ரகத லகத ரகபா ரிகபா உத ரகத நகத ரகபா ரீமா நமஷி கரபல வரபா ரீமா நவதுரி அந்த ரகபா. நீ தோற்று போனவள் அல்ல, நீ தோற்று போனவன் அல்ல. இது முடிவு அல்ல. ஹalleluya. ரிகபா. நீ மலடு கிடையாது. நீ மகிழ்ந்து பாடு, நீ மகிழ்ந்து பாடு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் தான் சொன்னாரு. உரி கலா கர கன கர கபா
ரிகல கர கபா கர கன கபா ஓரி கபா லபா தர. நாம ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தராரு, நல்ல அறிவை தராரு, நல்ல தெளிந்த புத்தியை தராரு, நல்ல அபிஷேகத்தை தராரு, நல்ல வல்லமைகளை தராரு, பலனை தராரு, கிருபையை தராரு, ஜெப ஆவியை தராரு, பரிசுத்தத்தை தராரு, மகிமையை ஊற்றுகிறாரு. குர கபா லக ரகத நகபா ஓரி ஷப லகத ரகபா ஓரி ஷக லகத ரகத நகபா ரீமா நம ஷிகர பல பரபா ரீமா லபர பல 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 பரபோ ரீ பல 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 பரபோ ரீ ஷக்கல வரதினி அம்த ரகபா. ஹalleluya. ஆமா இயேசுவே. ஆமென் ஜீசஸ். ஆமென். கண்ணை வைத்து ஆமாப்பா காட்டிடுவார். மேலன் கண்ணை வைத்து ஆமாப்பா பாதை காட்டிடுவார். என் கண்ணை வைத்து ஆமா என் மேல கண்ணை வைத்து பாதை காட்டுகிற தேவன் அவர். ஆமா ஆமா இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள் இன்பம் நேசர் பாதம் தேடிக்கொள். ஆமே தேடிக்கொள் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள் இன்பம் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். மேலும் கண்ணை வைத்து ஆமே பாதை காட்டிடுவார். மேலும் கண்ணை வைத்து yes lord amen பாதை காட்டிடுவார். மேலும் கண்ணை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமா பாதை காட்டிடுவார். yes hallelujah hallelujah hallelujah. நான் எப்படி பாடுவேன்னு சொல்லாதீங்க, நான் எப்படி பாடுவேன்னு சொல்லாதீங்க, நான் எப்படி துதிப்பேன்னு என் துதிய பிசாசு திருடக்கூடாது, திருட முடியாது. நான் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் எதிரில் எழும்பலாம், கல்லை எடுக்கலாம், என் மேல கல்லை எரியணும்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்றாங்க, உன்னால தான் நாங்க நடுரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றான் கூட இருந்தவங்க எல்லாம். ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாப்ல. இன்னைக்கு இந்த இடத்துல உன்னால தான் என் லைஃப் எப்படி ஆச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் துதிப்பேன், என் தேவனை நான் துதிப்பேன். உன்னால தான் நான் இப்படி நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, உடஞ்சு போக வேண்டாம். தேவனை துதிமா, சகலத்தையும் திருப்புவேன், சகலத்தையும் திருப்புவேன். எந்த வாய் பேசச்சோ அந்த வாய்க்கு சேர்த்து கொடுத்துட்டு போகலாம். தாவீது நீ வரல பேசனல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறலங்க, கொள்ளை அடிச்சு வந்து எல்லாத்தையும் பங்கிட்டு போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பங்கிடு, எல்லாம் பங்கிடு. அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் வஞ்சங்க செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா. எடுத்துட்டு போட்டோம், அனுபவிச்சுட்டு போட்டோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனிமே நான் துதிக்கிறதுக்கு லேட்டா வர மாட்டேன்ப்பா சர்ச்சுக்கு. 7 மணி ஆராதனை, நான் 7 மணிக்கு வந்துருவோம்ப்பா. இந்த ரட்சிப்பு தந்தாரு, நல்ல உணவு தந்தாரு, நல்ல உறைவிடம் தந்தாரு, அப்பா சாப்பிட வச்சாருல, கை காலை நடக்க வச்சாரு, முடமா படுக்கலையே, சுவாசம் விட வச்சாரு. எவ்வளோ செஞ்சார், எவ்வளோ செஞ்சார், எவ்வளோ செஞ்சாரு. எனக்கு தெரியாம எத்தனையோ நேரம் பிசாசு போட்ட திட்டத்தில் என்னை காப்பாத்தினாரு, என்னை காப்பாத்தினாரு, நம்ம குடும்பத்தை காப்பாத்தினாரு. ஓடி ஓடி வர வேண்டாமா நன்றி சொல்ல. அல்லேலூயா. என் நாவு எப்பவுமே தேவனை துதிக்கிற பாடல் இருக்கட்டும்ங்க. எந்த சினிமா பாடலும் அருவருப்பான பாடல்களும் என் ஸ்டேட்டஸ் வேண்டாம், அது இல்லை என் அழைப்பு. என்னை பார்க்குறவன் அநேகர் தொடப்படணுங்க, இந்த பாடல் அநேகரை உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா. ஆமா, இந்த சினிமா பாட்டு எவரையும் உயிர்ப்பிக்காது, ஆனா இயேசுவின் பாடலை வச்சுப்பாரு, அநேகர் வாழ்க்கை புதுமையாய் மாறும். அநேகர் கேட்கும் போது தொடப்படுவார்கள், மீட்பை பெறுவார்கள். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஆராதனைக்கு நான் முதல்ல இருப்பேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன். இனிமேல் நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா, நான் லேட்டா வரமாட்டேன். கர்த்தரை நான் முதன்மையாய் வைப்பேன். இயேசுவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.